ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நுவாமாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அபினேஷ் ராய் வந்து இந்த வெட்டிங் டைமில் வந்து நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது வந்து எந்த கம்பெனிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அந்த 4 கம்பெனியை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனி வந்து வேதாந்த் பேஷன்ஸ். வேதாந்த் பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து எதில இருக்காங்கன்னா, முக்கியமா அந்த வெட்டிங் டைமில் அந்த மெயினாக வெட்டிங் சாரீஸு, அந்த வெட்டிங் க்ளோத்ஸு, அது வந்து கஸ்டம்ஸ் இந்த இந்த மாதிரி உள்ளதா அவங்க இருக்காங்க. ஸோ மெயினாக அவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் பிஸ்னஸே வந்து அவங்க ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர் வந்து எதில இருக்காங்கன்னா, வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் வியர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரீசென்ட் டைமில் இப்போ இந்த நவம்பர், டிசம்பர்லேருந்து வந்து நிறைய மேரேஜ் நடக்க போகுது. அப்போ வந்து என்னென்னா ஸ்பெண்டிங் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு அதுலலாம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ஷேரில் வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த கம்பெனியாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில். அடுத்ததா 2வது வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் ஸ்பிரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. இந்த கம்பெனி வந்து என்னன்னா, இப்ப ஃபெஸ்டிவல் டைம் இருக்கும்போது, மதுபானங்கள் விற்பனையும் அதிகமா இருக்கும். அதனால இந்த கம்பெனியும் ஒரு பாசிட்டிவா கன்சிடர் பண்றாங்க. இந்த கம்பெனி ஒரு குரோத் இருக்கும்னு சொல்லிட்டு. 3வதா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண கம்பெனி வந்து டைட்டன் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து வந்து ஒரு டாட்டா குரூப்போட கம்பெனி. அது மாரி இவங்க வந்து நெறைய வெட்டிங் டைம்ல யூஸ் பண்ற மாரியான ப்ராடக்ட்லாம் நெறைய வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து குறிப்பிட்டு சொல்லபடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட செக்மெண்ட் வந்து லக்ஸரி, பிரீமியம், மிட் மார்க்கெட், அப்புறம் மாஸ் மார்க்கெட் அப்படின்னு இருக்காங்க. லக்ஸரியில பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரியில வந்து ஜோயா அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்காங்க. அப்புறம் வாட்ச் அண்ட் வியரபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெபுலான்னு இருக்காங்க. இந்த பிரீமியம் செக்மெண்ட்ல வந்து இவங்க தனிஷ்க் அப்படிங்கிற இதுலயும் ஜுவல்லரி ஷோரூம் வச்சிருக்காங்க. அதுக்கு மாரி வந்து வாட்சஸ்லயே ராகா அந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. மிட் மார்க்கெட் செக்மெண்ட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, மெயினா டைட்டன் ஸ்மார்ட், ஃபாஸ்ட் ட்ராக், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரான்ச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லோ எண்ட்லயும் வந்து நெறைய பேர் ரீச் பண்ற மாரி இந்த சொனாட்டா வாட்சஸ்லாம் கூட இருக்குது. ம் அதுக்கப்புறம் இவங்க ஃப்ராக்னன்ஸு அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயர்ல ம் அ கொஞ்சம் இப்ப டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் கிடைக்குது. ஏன்னா ப்ரீவியஸா இந்த 1 இயர்க்கும் பிஃபோரா இந்த ஷேர் வந்து ரூ. 3394 இருந்துச்சு. அப்புறம் பீக்குக்கு ரூ. 3800 வரைக்கும் கூட போணுச்சு. ஆனா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ரூ. 3224 தான் விக்கிது. ஆனா இந்த ஷேர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜ் கேப் கம்பெனி. அதாவது கிட்டத்தட்ட 3,00,000 கோடிக்கு உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. ஆனா இப்ப வரைக்குமே இதோட ஸ்டாக் பி வந்து 88.3ல இருக்குது. அதனால கொஞ்சம் ம் அ அதிகமான வேல்யூவேஷன்ல தான் இது இருக்குது. அ ஆனா இப்ப இந்த இந்த ரெவென்யூலாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால, இந்த வெட்டிங் டைம்ங்கிறதுனால, இப்போ வந்து நுவாமா வந்து இந்த கம்பெனிய வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இந்த இதில இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத பார்த்துட்டு நீங்க டெசிஷன் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த கம்பெனி வந்து பார்க்குறது வந்து என்னன்னா, ட்ரெண்ட்டு. இந்த கம்பெனி வந்து சொல்லணும்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஃபேமஸான கம்பெனி. இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்போட கம்பெனி. அ குறிப்பிட்டு சொல்லபடி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து ரீட்டெயில் ஃபார்மேட்ல வந்து செவரல் ரீட்டெயில் பிராண்ட் வச்சிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைடு வந்து இந்த அ அ ட்ரெஸ் அப்பேரல்ஸ், ஃபுட்வேர், அதுக்கப்புறம் ஆக்சஸரீஸ் ஃபார் மென், வுமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கெல்லாம் உள்ளது தராங்க. Zudio அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷனுக்காக உள்ளது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்பேரல் அண்ட் அக்சஸரீஸ்க்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் மார்க்கெட் செயின் ஸ்டார் பஜார் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் Zara அப்படின்னு சொல்லிட்டு அ அ ஒரு இன்னொரு இந்தியா டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்ல அதுவும் வச்சிருக்காங்க.
இந்த கம்பெனி வந்து குறிப்பிட்டு சொல்லபடி பார்த்தீங்கன்னா, இப்ப செப்டம்பர் 24ல வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்து அ அ சேர்த்தாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இந்தியால உள்ள டாப் 50 கம்பெனியோட இண்டெக்ஸ்ல வந்து 50 கம்பெனிய தான் வப்பாங்க. அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செபி வந்து ம் அ டைம் டூ டைம் ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் இல்ல 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு எந்த கம்பெனிய வந்து அந்த 50ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்தியால வந்து கிட்டத்தட்ட 5000, 6000 ஷேர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ற கம்பெனியா இருந்தாலும், ஹோலா இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ற மாரி உள்ள 50 கம்பெனிய தான் எடுத்து உள்ள வைப்பாங்க. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30ல வந்து டிவிஸ் லேபரேட்டரியும், எல்டிஐ மைண்ட்ரியும் ரிமூவ் பண்ணிட்டு, ட்ரெண்ட்டையும், அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டையும் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் இது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிய பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் இயர்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா, 2022ல வந்து வெறும் 35,00,00,000 இருந்தது. 2023ல 394,00,00,000 ஆனுச்சு. அதே வந்து மார்ச் 24ல 1,477,00,00,000 ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஹை குரோத் உள்ள கம்பெனி. ஸோ இப்போ வந்து இது வெட்டிங் சீசன் இருக்கிறதுனால, இப்ப இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு அ மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நுவாமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இந்த கம்பெனிய கூட பார்த்தோம்னா, லாஸ்ட் 1 இயர்ல இது வந்து ரூ. 2,613 இருந்தது. போன 21 நவம்பர் 23ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,423ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் என்னன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு டைம்ல அக்டோபர் வாக்குல ரூ. 8,234ல இருந்தது. அதனால இப்ப திரும்பி வந்து இது இப்ப வந்து ஒரு அ கொஞ்சம் டவுன்ல இருந்தா கூட ஃபியூச்சர்ல இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிய நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா இது பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. என் வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஃபிரெண்ட்ஸ். ஸ்டே பிளஸ்ட்.